வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகையால் பெண்களின் பொருளாதார சுதந்திரம் அதிகரித்துள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். பிரதமர் ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்த நிலையில் வங்கதேச நாடாளுமன்றம் கலைக்க அதிபர் முகமது ஷஹாபுதீன் உத்தரவு. சென்னையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் 9ஆம் தேதி நடைபெறும். அதிமுக தலைமை அறிவிப்பு. 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல் பாஜகவுடன் கூட்டணி இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேட்டி. இனி விரிவான செய்திகளை காணலாம். கலைஞர் மகளிர் உதவி தொகையால் பெண்களின் பொருளாதார சுதந்திரம் அதிகரித்துள்ளது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் மாநில திட்டக்குழுவின் 5வது கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் அமைச்சர் தங்கம் தென்னரசு, தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா, திட்டக்குழு துணைத் தலைவர் பேராசிரியர் ஜெயரஞ்சன் மற்றும் திட்டக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இதில் மாநில திட்டக்குழுவால் தயாரிக்கப்பட்ட வரைவு கொள்கைகள் மற்றும் அரசின் முன்னோடி திட்டங்களான விடியல் பயணம், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், மகளிர் உரிமை தொகை, மாணவர்களுக்கான திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு முன்னோடி திட்டங்கள் மக்களை சென்றடைந்துள்ளது தொடர்பாக ஆய்வு முடிவுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக மாநில திட்டக்குழுவால் தயாரிக்கப்பட்ட வரைவு செய்திகள் தொடர்பாகவும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசினார். அப்போது ஆட்சி சக்கரத்தை இயக்குபவர்களாக நாங்கள் இருந்தாலும் அதற்கு வழிகாட்டுபவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். நாங்கள் செல்லும் பாதையை தீர்மானிப்பவர்களாக மட்டுமல்லாமல் அதில் உள்ள நிறை குறைகளை எடுத்துச் சொல்பவர்களாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றும், நீங்கள் ஒவ்வொரு துறையிலும் பல்லாண்டு கால அனுபவம் கொண்டவர்கள். தங்களது அனுபவங்களையும் சிந்தனைகளையும் எங்களுக்கு தொடர்ந்து எடுத்துரைத்து வருகிறீர்கள் என்றும், கலைஞர் மகளிர் உரிமை தொகையால் பெண்களின் பொருளாதார சுதந்திரம் அதிகரித்து உள்ளது என்றும், அரசு பேருந்துகளில் கட்டணமில்லா விடியல் பயண திட்டம் மூலம் பெண்களின் சமூக பங்களிப்பு அதிகரித்து உள்ளது என்றும், புதுமை பெண் திட்டம் மூலம் கல்லூரிக்கு செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து உள்ளது எனவும், காலை உணவு திட்டத்தால் மாணவர்கள் வருகையும் பள்ளியில் அதிகரித்து உள்ளது எனவும் தெரிவித்தார். மேலும் வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சியாக மட்டுமல்லாமல் சமூக வளர்ச்சியாக இருக்க வேண்டும் என்றும், திராவிட மாடல் அரசின் ஒவ்வொரு திட்டமும் சமூகத்தின் ஒவ்வொரு பிரிவினரையும் மேம்படுத்த திட்டமாக உள்ளது என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பிரதமர் ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்த நிலையில் வங்கதேச நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டதாக அந்நாட்டு அதிபர் முகமது ஷஹாபுதீன் உத்தரவிட்டுள்ளார். வங்கதேசத்தில் ஆளும் கட்சிக்கு எதிராக கடந்த சில வாரங்களாக ஏற்பட்ட தொடர் வன்முறையால் பிரதமர் ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அங்கிருந்து வெளியேறி தலைநகர் டாக்காவில் இருந்து இராணுவ விமானம் மூலம் தில்லி வந்தடைந்தார். தற்போது இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள அவர் லண்டன் செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து வங்கதேசத்தில் இராணுவம் ஆட்சியை கைப்பற்றி உள்ளதாகவும், வங்கதேச இராணுவம் அங்கு இடைக்கால அரசு அமைக்க உள்ளதாகவும் இராணுவ தளபதி அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்த நிலையில் வங்கதேச நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதாக அந்நாட்டு அதிபர் முகமது ஷஹாபுதீன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அதிபர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், முப்படைகள் தளபதிகள், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், சமூக அமைப்புகள், மாணவர் இயக்கத்தின் தலைவர்கள் ஆகியோருடன் கலந்து ஆலோசித்த பிறகு நாடாளுமன்றத்தை கலைக்கும் முடிவு எடுக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை வங்கதேசத்தில் கைது செய்யப்பட்ட அனைவரும் விடுதலை செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருந்த வங்கதேச முன்னாள் பிரதமர் பேகம் கலிதா ஜியாவும் விடுதலை செய்யப்பட்டார். இதையடுத்து இராணுவ அரசை ஏற்க மாட்டோம் என்று இடைக்கால அரசிற்கு நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் முகமது யூனுஸ் தலைமை ஏற்க வேண்டும் என்றும் மாணவர் அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன. சென்னையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வருகிற ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடைபெறும் என அதிமுக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அதிமுக தலைமை கழக அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் எம்ஜிஆர் மாளிகையில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி காலையில் தலைமைச் செயலக கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ளது என அறிவித்துள்ளது. இந்த கூட்டத்தில் தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் தோல்விக்கு பின்னர் அதிமுகவின் முதல் கூட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தூத்துக்குடி விமான நிலையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது. இதுவரை தமிழகத்தில் 595 கொலைகள் நடந்துள்ளன. இதற்கு அதிகரிக்கும் போதை பழக்கமும் காரணமாகும் என்றும், இதனால் இளைஞர்கள், மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள் எனவும், எனவே வெளி மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு வரும் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க வேண்டும், காவல்துறைக்கு அரசு முழு சுதந்திரம் கொடுக்க வேண்டும், சட்ட ஒழுங்கை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் திருநெல்வேலியில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார், சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் ஆகியோரின் கொலை வழக்குகளில் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும், அதை வன்மையாக கண்டிக்கிறோம் என்றும், மொத்தத்தில் தமிழகத்தில் பொதுமக்களும் அரசியல்வாதிகளும் பாதுகாப்பாக இல்லை எனவும் தெரிவித்தார். அவர் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சண்முகநாதன் தலைமையில் சிறப்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் அமைப்பு செயலாளர் சின்னதுரை, முன்னாள் தில்லி சிறப்பு பிரதிநிதி தளவாய் சுந்தரம், முன்னாள் அமைச்சர்கள் வைகை செல்வன், செல்லப்பாண்டியன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தென்காசியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மாவட்ட நூலக கட்டிடம் மற்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தை தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் திருநெல்வேலியில் இருந்து பிரிக்கப்பட்டு 2019ஆம் ஆண்டு புதிய மாவட்டமாக அறிவிக்கப்பட்டது. தற்போது தென்காசி மாவட்டத்திற்கான பல்வேறு புதிய கட்டடப் பணிகள் தமிழக அரசின் மூலம் நடைபெற்று வருகிறது. இதேபோன்று தென்காசி நகரின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள ICI அரசு ஆண்கள் பள்ளி வளாகத்தில் ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் மாவட்ட நூலக மையக கட்டடத்தின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த கட்டடப் பணிகளை தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி திடீரென ஆய்வு மேற்கொண்டார். அதன் பின்னர் கல்வி மைய அலுவலகத்திற்கு சென்ற அமைச்சர் அங்குள்ள ஊழியர்களிடம் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்வித்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் பள்ளிகள் குறித்த விவரங்களை கேட்டறிந்தார். மேலும் நூற்றாண்டை கடந்த ICI பள்ளி வளாகத்தில் உள்ள பழமையான கட்டிடங்களையும் பார்வையிட்டு அந்த கட்டடங்களை பராமரிப்பதற்கு உரிய ஆலோசனைகளையும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் பிரத்யேகமாக அளவெடுத்து தைப்பதால் சற்று தாமதமாகிவிட்டது. இந்த மாதத்திற்குள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு 4 செட் புதிய பள்ளி சீருடைகள் வழங்கப்படும் என்று சென்னை சூளைமேட்டில் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். சென்னை சூளைமேட்டில் உள்ள ஜெயகோபால் கரோடியா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் முதியோர்களுக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு மற்றும் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்பது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதியோர்களுக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் மாவட்ட செயலாளர் சிற்றரசு, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன், சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஆணையாளர் அமுதவள்ளி மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் அமைச்சர் கீதா ஜீவன் பேசினார். அப்போது பெரிய பிள்ளையாக வளர்ந்து வேலை வாங்கி கொடுத்து என்னை விட என் பிள்ளை அதிகம் சம்பாதிக்க வேண்டும் என்று தாய் தந்தை நினைக்கிறார்கள். வளர்ந்த பிறகு பெற்றோர்களை காப்பாற்ற வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை, ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் தான் என்றும் தெரிவித்தார். மேலும் பள்ளி சீருடைகள் தாமதமாக வழங்கப்படுகிறது என்று எடப்பாடி பழனிசாமி தெரியாமல் குற்றச்சாட்டை வைக்கிறார் எனவும், ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கு பிரத்யேகமாக அளவெடுத்து தைப்பதால் சற்று தாமதமாகி விட்டது எனவும், இந்த மாதத்திற்குள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு 4 செட் புதிய பள்ளி சீருடைகள் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார்கள் என்ற தகவலை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இவ்வாறு சமூக நலத்துறை நம்முடைய பெண்கள், குழந்தைகள், முதியோர், திருநங்கைகளுக்காக திட்டங்கள் மட்டுமல்லாமல், அவர்கள் நலத்திட்டங்கள் மட்டுமல்லாமல், அவர்களுக்கு அந்த உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் தமிழகம் எங்கும் நடத்தி வருகிறது. ஆமா, அவர் அது தெரியாம அந்த ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டாரு. இந்த வருஷம் என்ன பண்றாங்கன்னா, நம்முடைய சில பள்ளிகள்ல இருந்து அந்த அளவு சரியா இல்லைன்ற ஒரு புகார் வந்ததுனால நம்மளுடைய தையல் அந்த பெண்கள் அத்துணை பேருமே தையல் சொசைட்டில உள்ள அந்த அத்துணை பெண்களும் நேரடியாக ஒவ்வொரு பள்ளியாக சென்று அளவு எடுத்து அந்தந்த பிள்ளைங்களுக்கு தனித்தனியாக தைக்கப்படுகிறது.
அதனால சிறிது காலதாமதம். எல்லா 4 செட்டுமே உண்டு, 4 செட்டு யூனிஃபார்ம் உண்டு பிள்ளைங்களுக்கு. விரைவில் இந்த மாசத்துல எல்லாத்துக்கும் வழங்கிடுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அளவெடுத்து தைக்கணுன்ற உத்தரவு கொடுத்ததுனால சிறிது காலதாமதம். அதுவும் ஒரு 15 நாள் லேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். எல்லாத்துக்குமே 4 செட்டு உண்டு. முதலமைச்சர் 4 செட்டு வழங்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. தரமானதாகவும் பிரத்யேகமா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அளவெடுத்து தைக்கிறதுனால ஒரு 15-20 நாட்கள் காலதாமதம். இப்ப இந்த மாசத்துக்குள்ளே வழங்கிடும் யூனிஃபார்ம், 4 செட்டு யூனிஃபார்ம் வழங்கிடும். நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தின் சுரங்க தொழிலாளி கனரக வாகனம் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் உள்ள மூலக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த குழந்தைவேல் என்பவர் என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் கடந்த 1 வருடமாக சுரங்க ஒன்றில் வேலை பார்த்து வந்தார். இந்த நிலையில் இரவு ஷிப்டில் மண்வெட்டும் இயந்திரத்திற்கு சிக்னல் கொடுத்து கொண்டிருந்த போது அங்கிருந்த கனரக வாகனம் ஒன்று தொழிலாளி குழந்தைவேலின் மீது ஏறி விபத்துக்குள்ளானது. இதில் குழந்தைவேல் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இரவு நேரத்தில் யாரும் பார்க்காத நிலையில் அவரது உடல் சம்பவ இடத்திலேயே கிடந்தது. அதன் பின்னர் காலை ஷிப்டிற்கு சென்ற தொழிலாளர்கள் அவரது உடலை மீட்டு என்எல்சி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தொழிலாளர் சங்கம் சார்பில் உயிரிழந்த தொழிலாளியின் குடும்பத்தினருக்கு நிவாரணமும் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு நிரந்தர வேலை வழங்க வேண்டும் என கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. இதேபோல கடந்த மாதம் சுரங்கத்தில் கன்வேயர் பெல்ட்டில் சிக்கி அன்பழகன் என்பவர் உயிரிழந்த நிலையில் சுரங்கத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு பணி பாதுகாப்பு இல்லை எனவும் தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தொழிலாளர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த கொளத்தூர் ஊராட்சியில் ஆதிதிராவிட நலத்துறை அதிகாரியான தனி வட்டாட்சியர் சித்ரா சுடுகாடு இடத்தை தேர்வு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த கொளத்தூர் ஊராட்சியில் சுமார் 60 ஆண்டு காலமாக சுடுகாடு வசதி இல்லாமல் உள்ளது. இந்நிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் ஹரிகிருஷ்ணன் என்பவர் ஊர் மக்கள் சார்பில் தனி வட்டாட்சியர் சித்ராவிடம் கோரிக்கை மனு அளித்ததன் பேரில் இன்று ஆதிதிராவிட நலத்துறை அதிகாரியான தனி வட்டாட்சியர் சித்ரா, கிராம நிர்வாக அலுவலர் முரளி ஆகியோர் கொளத்தூரில் சுடுகாட்டிற்கு தேவையான இடத்தை பார்வையிட்டனர். சுடுகாட்டிற்கு தேவையான 2 பக்கமும் பட்டா நிலம் உள்ளதால் அந்த இடத்தை அரசே வாங்கிக் கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இதனிடையே 1 லட்சத்திற்கு மேல் மக்கள் வசித்து வரும் கொளத்தூர் அடுத்த வல்லாரை பகுதியில் சுடுகாடு மயானம் அமைக்க வேண்டும் என்று ஊராட்சி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதையடுத்து இடத்தை பார்வையிட சென்ற அதிகாரிகளிடம் உடனடியாக எங்கள் பகுதிக்கு சுடுகாடு அமைத்து தர வேண்டும் என்று கொளத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஹரிகிருஷ்ணன் பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை விடுத்தனர். அரக்கோணம் அரசு மருத்துவமனை மற்றும் ரோட்டரி சங்கம் சார்பில் உலக தாய்ப்பால் வார விழா கொண்டாடப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அரசு பொது மருத்துவமனையில் ரோட்டரி சங்கம் மற்றும் அரசு மருத்துவமனை சார்பில் தலைவர் RB ராஜா தலைமையில் உலக தாய்ப்பால் வார விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக அரசு பொது மருத்துவமனை தலைமை மருத்துவர் ரெஜினா கலந்து கொண்டு தாய்ப்பால் சிறப்பு மற்றும் அதன் நன்மைகள் குறித்து தாய்மார்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். அதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறும் அனைத்து தாய்மார்களுக்கும் சத்து நிறைந்த உணவுப் பொருட்களின் தொகுப்புகளை வழங்கினார். இதில் ரோட்டரி சங்க சமூக சுகாதார சேவை இயக்குனர் பிரபாகர், செயலாளர் நரேந்திரகுமார், ரொட்டேரியன் மணி, இளங்கோ, கமலக்கண்ணன், கஜபதி, ராஜேஷ், செந்தில், மருத்துவர்கள் சுகுமார், மாளவிகா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கொங்கு குணாளன் நாடாரின் விழாவை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்று மொடக்குறிச்சியில் பனங்காட்டு படை கட்சியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் நாகமலை குமரன் திருமண மண்டபத்தில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர் குணாளன் நாடாரின் 219வது நினைவேந்தல் நிகழ்ச்சி நாடார் மகாஜன சங்கத்தின் சார்பில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பனங்காட்டு படை கட்சியின் நிறுவன தலைவர் ராக்கெட் ராஜா தலைமையிலும் திருப்பூர் மாவட்ட செயலாளர் செல்வ திருமணி நாடார் முன்னிலையிலும் நாடார் மகாஜன சங்கத்தினர் கலந்து கொண்டு குணாளன் நாடாரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் நாடார், சேலம் மாவட்ட செயலாளர் புல்லட் பாபு நாடார், ஞானவேல் நாடார், ஈரோடு மாவட்ட செயலாளர் நவீன் என்கிற அப்புக்குட்டி நாடார் உட்பட பலர் கலந்து கொண்டு குணாளன் நாடாரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியை தொடர்ந்து கொங்கு மண்டல பொறுப்பாளர் செல்வ திருமணி நாடார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நண்பருக்காக உயிரை நீத்த தியாகி குணாளன் நாடாருக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இன்னைக்கு நம் இந்தியாவின் சுதந்திர போராட்ட முதல் வீரர் கொங்கு குணாளன் நாடார் அவர்களுக்கு குரு பூஜை வீர வழிபாடு பண்ண பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பாக நாடார் மகாஜன சங்கம் நடத்தும் அண்ணாச்சி கரிகால்ராஜ் நாடார் நடத்தும் பங்கனுக்கு நாங்க அனைவரும் நாடார் இன உணர்வோடு ஒற்றுமையோடு இந்த விழாவில் கலந்துகிட்டது ரொம்ப சந்தோஷம்.
திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதியை தொடர்ந்து தரைக்குறைவாக பேசி வரும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை கண்டித்து தென் மும்பையில் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கலைஞர் கருணாநிதியை புகழ்ந்து பாடிய மறைந்த டாகூர் அனிஃபா பாடலான கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே என்ற பாடலை மாற்றி அமைத்து கலைஞரை அவமரியாதை செய்து தொடர்ந்து பாடலை பாடி வரும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை கண்டித்து தென் மும்பை கல்பாதேவி சாலையில் மும்பை திமுக சார்பில் முன்னாள் மாநில இளைஞரணி அமைப்பாளரும் மும்பை கலைஞர் தமிழ் சங்கத்தின் நிறுவன தலைவருமான சேசுராஜ் தலைமையில் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஜாவேரி பஜார் பகுதி செயலாளர் ரவிச்சந்திரன், அவைத்தலைவர் மஞ்சரி அலெக்சாண்டர், கொலாபா பகுதி செயலாளர் அப்துல் திவான் மைதீன், ஒர்லி பகுதி செயலாளர் காந்தி மற்றும் கழக உடன்பிறப்புகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதியை வாழ்த்தினர். மேலும் நாம் தமிழர் சீமான் படத்தை செருப்பால் அடித்தும் எரித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர். ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய கீரநல்லூர் ஊராட்சியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். தமிழக அரசின் மருத்துவத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை உள்ளிட்ட 18 துறைகளில் பொதுமக்களின் குறைகளை மனுவாக பெற்று அதற்கு 40 நாட்களில் தீர்வு காணும் நோக்கத்தில் உருவாக்கப்பட்டதுதான் மக்களுடன் முதல்வர் திட்டம். இந்த திட்டத்தை கிராம ஊரக பகுதிகளிலும் விரிவுடைய செய்யும் நோக்கத்தில் ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. அதன்படி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட தண்டலம் ஊராட்சிகள் துவங்கிய மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் பால்நல்லூர், காட்ராம்பாக்கம், எரையூர், கொளத்தூர், திருமங்கலம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் 3000க்கும் மேற்பட்டோர் பயன்பெற்றனர். இந்த நிலையில் கீரநல்லூர் ஊராட்சியில் உள்ள ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய குழு தலைவர் கருணாநிதி தலைமையில் கீரநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் அன்பரசன் முன்னிலையிலும் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. முகாமில் செல்வழிமங்கலம், பொடவூர், சேந்தமங்கலம், ராமானுஜபுரம் உள்ளிட்ட ஊராட்சிகளை சேர்ந்த ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். முகாமில் ஊராட்சி மன்ற தலைவர் ஜீவா ரவி, சார்லஸ், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் சோகண்டி பாலா, திமுக மாவட்ட அழைப்பாளர் பொடவூர் ரவி, உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். சேலத்தில் 3ஆம் வகுப்பு படிக்கும் 8 வயது சிறுவன் 70க்கும் மேற்பட்ட மெடல்கள், பரிசு கோப்பைகள் பெற்று சாதனை படைத்துள்ளார். சேலம் குகை பகுதியை சேர்ந்த ரமேஷ்குமார், மோனிகா தம்பதியினர் 8 வயது மகன் பிரவீன்குமார் சேலத்தில் உள்ள தனியார் பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்து வருகிறார். 3 வயது முதலே ஓவியம் வரைதல், எழுதுதல் உள்ளிட்டவற்றில் ஆர்வம் கொண்ட சிறுவன் தொடர்ந்து அபாகஸ் முறையில் கணிதம், ஒலிம்பியட் தேர்வு என பல சாதனைகளை செய்து வருகிறார். மேலும் சேலம் மாவட்டம் மட்டுமல்லாமல் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் பல பகுதிகளுக்கு சென்று ஓவியம் வரைதல், அபாகஸ் எழுத்து தேர்வு, ஒலிம்பிய தேர்வு என பல போட்டிகளில் பங்கேற்ற சிறுவன் 70க்கும் மேற்பட்ட சாதனைகளை புரிந்து நூற்றுக்கணக்கான மெடல்களையும், பரிசு கோப்பைகளையும், சான்றிதழ்களையும் வாங்கி குவித்துள்ளார். இது குறித்து சிறுவன் பிரவீன்குமார் தெரிவிக்கையில், நான் 70க்கு above நான் பிரைசஸ் வாங்கியிருக்கேன். மேத்தமெட்டிக்ஸ்ல நான் நிறைய வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ட்ராயிங், அபாகஸ், ஹேண்ட் ரைட்டிங், ஒலிம்பியட் இந்த 4க்குமே நான் நேஷ்னல் லெவல், ஸ்டேட் லெவல் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் இதுலையுமே நான் ப்ரைஸஸ் வாங்கியிருக்கேன். டேலண்ட் ஐகனிக் ஸ்டார் அவார்ட், குளோபல் அச்சீவர்ஸ் இதே மாதிரி நான் நிறைய ப்ரைஸஸ் வாங்கியிருக்கேன். என்னோட ஃப்யூச்சரில் இதே மாதிரி நான் நிறைய ப்ரைஸஸ் வாங்குவேன். இந்து மக்களின் நம்பிக்கையை தரைக்குறைவாக பேசி வரும் ப. ரஞ்சித், திருமாவளவனை கைது செய்ய வேண்டும் என்று சென்னை கொரட்டூரில் பாஜக மாநில துணைத் தலைவர் திருப்பதி நாராயணன் தெரிவித்துள்ளார். சென்னை மேற்கு மாவட்டம் அம்பத்தூர் தொகுதியில் கொரட்டூர் பேருந்து நிலையம் அருகில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் 3வது முறையாக பாரத பிரதமர் பதவியேற்ற நரேந்திர மோடிக்கு பாராட்டு விழா மற்றும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக மாநில துணைத் தலைவர் திருப்பதி நாராயணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர சைக்கிள் வழங்கப்பட்டது. விழாவை தொடர்ந்து பாஜக மாநில துணைத் தலைவர் திருப்பதி நாராயணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொறுப்புள்ள முதலமைச்சர் என்றால் பாரத பிரதமரை தரைக்குறைவாக பேசிய மக்களவை உறுப்பினர் தயாநிதி மாறனை முதலில் கைது செய்ய வேண்டும். பொதுக்கூட்டங்களில் மிகவும் அருவருக்கத்தக்க வார்த்தைகளால் பேசி வரும் திண்டுக்கல் லியோனி போன்றவர்களை கட்டுப்படுத்த முடியாத முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கையாலாகத்தனத்தை காட்டுகிறது என்று தெரிவித்தார். அதாவது மாவட்ட தலைவரை அவர் பேசியதற்காக, அவதூறாக பேசியதற்காக கைது செய்யப்பட்டார். அது வன்மையாக கண்டிக்கப்பட்டது. இப்படி தவறாக தரக்குறைவாக பேசுவது மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல மக்களவை உறுப்பினர் தயாநிதி மாறனை கைது செய்ய வேண்டும். உண்மையிலேயே ஒரு பொறுப்பான முதல்வராக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருப்பாரேயானால்
மிக கேவலமாக தரக்குறைவாக பிரதமரை பேசிய தயாநிதி மாறனை கைது செய்ய வேண்டும். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பல பேர் தொடர்ந்து நிர்மலா சீதாராமன் அவர்களையும், அதே போல திண்டுக்கல் லியோனி உட்பட அவருடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் கூட மிக மோசமாக பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்டவர்களை கைது செய்ய வேண்டியது திமுக தலைவராக அல்ல, முதல்வராக திரு ஸ்டாலினுடைய பொறுப்பு. அப்படி அவர் அதிலிருந்து தவறு வேறையானால் உறுதியாக ஜனநாயக படுகொலையை செய்து கொண்டிருக்கிறார் என்றுதான் அர்த்தம். அதனால இந்த கைது நாங்கள் வன்மையாக வாலாஜாபேட்டை அருகே குடியிருப்புகள் மத்தியில் சாலையில் தேங்கி கிடக்கும் கழிவுநீரால் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என்றும் கழிவுநீரை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கழிவுநீர் தண்ணீரில் நின்று கண்டனத்தை வெளிப்படுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை நகராட்சிக்குட்பட்ட தேவதானம் செல்லும் சாலையில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் முறையாக கழிவுநீர் கால்வாய் இல்லாததால் அருகில் இருக்கும் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் குளத்தில் கலந்து தேங்கி நிற்கிறது. இந்நிலையில் தற்போது பெய்த மழையின் காரணமாக குளத்தின் நீருடன் மனித கழிவுகளும் சாலையில் வழிந்தோடுகிறது. இதனால் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டுள்ளது என்று நகராட்சி நிர்வாகத்திடமும் சட்டமன்ற உறுப்பினரிடமும் பலமுறை தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் பாதிக்கப்பட்ட தேவதான பகுதி மக்கள் கழிவுநீரில் நின்று தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்தனர். அப்போது கழிவுநீரை அகற்ற நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். நாங்க இந்த இடத்துல 30 வருஷமா வசிக்கிறோம். இந்த இடத்துல 26 வருஷத்துல நாங்க இந்த மாதிரி நாங்க தண்ணி நாங்க பார்த்ததில்ல. ஆனா இந்த ஒரு 5 வருஷமா 6 வருஷமா எங்க இருக்கிற வாலாஜா தண்ணி மொத்தமா இதுலதான் வருது. எங்களால ஒரு கடைக்கோ ஒரு வேலைக்கு போகணும்னா கூட கொஞ்சம் கஷ்டம். இந்த தண்ணியில இறங்கிதான் போகணும். ஒவ்வொரு வீட்டுல இந்த கழிவற தண்ணி மொத்தமே இதுல சேருது. ஒரு நாளைக்கு எங்களால நிம்மதியா தூங்க முடியல. ஒரு நாளைக்கு பார்த்தோன்னா கொசுங்க அதிகமா இருக்கு, பூச்சி பொட்டுங்க, பாம்புங்க எல்லாமே நிறைய வருது. ஸ்கூல் பசங்க இந்த பக்கம் போக முடியல. தண்ணி முட்டிய அளவுக்கு போகுது ஒரு டைம் மழை வந்துச்சுன்னா. இது எந்த ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க, எந்த ஒரு கவுன்சிலரும் என்ன எட்டி பார்க்க மாட்டாங்க. இப்படியே இருந்தா நாளுக்கு எங்களுக்கு பாதிப்பு அதிகமா தான் ஆகுது. வியாதி நாங்க எதனா ஒண்ணு ஆனா பரவாயில்லையா? இதுக்கு பப்ளிக் என்னதான் பண்ண போகுது சொல்லுங்க. கவர்மெண்ட் அப்ப என்னதான் பண்றீங்க? இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்காம இப்படியே விட்டா எப்படி? ஒண்ணு வந்தா வீடு மொத்தமா காலி பண்ணுங்கன்னு சொல்லிடுறீங்க. அதுக்கு தங்கறதுக்கான வசதியும் கொடுக்க மாட்டீங்க. எதுவுமே செய்யாத நாங்க கடைசி வரைக்கும் இந்த தண்ணியில் நாங்க கஷ்டப்படணுமா? திருப்புகழ் திரு அருட்பா சபை சார்பில் ரூபாய் 30,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் அமைந்துள்ள வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் திருப்புகழ் திரு அருட்பா சபை சார்பில் வள்ளலாரின் 200ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா ராணிப்பேட்டை மாவட்ட சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் தலைவர் தேவராஜ் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் மாநில தலைவர் ஈரோடு டாக்டர் அருள் நாகலிங்கம் ஆகியோர் வளம்புற மன்றத்திற்கு அன்னதானம் சமையல் பத்திரத்தையும், பள்ளி மாணவருக்கு கல்வி உதவி தொகையும், ரூபாய் 10,000ற்கான காசோலையும், 25 நபர்களுக்கு புத்தாடை என ரூபாய் 30,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அளித்தனர். இதனை சங்க தலைவர் தேவராஜ் பயனாளிகளுக்கு வழங்கினார். இதில் ஆலய பொருளாளர் பாரதி ஹரிஹரன், வளர்ப்புறம் லோகேஸ்வரன், சாம்பமூர்த்தி, கற்பகம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் அம்மாப்பேட்டையில் பள்ளி குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு கயிறு இழுக்கும் போட்டி நடைபெற்றது. சேலம் அம்மாப்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் விளையாட்டு விழா நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெறும் விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் பெற்றோர்களுக்கு கயிறு இழுக்கும் போட்டி நடைபெற்றது. பெற்றோர்கள் திறமையை வெளிப்படுத்தி விளையாடியது அங்கு கூடியிருந்தவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. இதனைத் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் அதிக நேரத்தை செலவிடுவதால் ஏற்படும் விளைவுகள் குறித்து நாடகமாக நடித்து பெற்றோர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதைத் தொடர்ந்து போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. வாலாஜாபேட்டை சுங்கசாவடி அருகே கனமழையின் காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்டுள்ள பள்ளத்தால் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து சென்றன. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் சுங்கசாவடி அருகே பெங்களூரில் இருந்து சென்னைக்கு செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென 2 அடி அளவில் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஏற்கனவே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சாலைகள் மற்றும் மேம்பால பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் வாகனங்கள் அணிவகுத்து மெதுவாக சென்று வருகிறது. தற்போது சாலையில் திடீரென பள்ளம் ஏற்பட்டுள்ளதால் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் கனரகம் மற்றும் இருசக்கர வாகனங்கள் அனைத்தும் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் அணிவகுத்து செல்கிறது. இது குறித்து தகவல் அறிந்து வந்து நெடுஞ்சாலைத்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள்
போக்குவரத்தை சீர் செய்தனர். மேலும் நெடுஞ்சாலைத்துறையினர் தற்போது ஏற்பட்ட பள்ளத்தை செப்பனிட்டனர். திருவொற்றியூரில் பாலஸ்தீன படுகொலையை கண்டித்து மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. சென்னை திருவொற்றியூர் டோல்கேட் பகுதியில் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமையாளர்களுக்கான சங்கம் சார்பில் இயற்கை பேரிடரில் உயிரிழந்த கேரள மக்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தியும், இஸ்ரேல் தாக்குதலில் பாலஸ்தீன மக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை பாதுகாக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு வடசென்னை மாவட்ட தலைவர் ஜெயசங்கரன் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் சங்கத்தின் துணைத் தலைவர் செல்வகுமாரி, துணை செயலாளர் தில்சாத் பேகம், துணை செயலாளர் மகேந்திரன் மற்றும் 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் காவல்துறையினர், ஆட்டோ ஓட்டுநர்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், பொதுமக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கையெழுத்து போட்டு சென்றனர். இது தொடர்பாக மாற்றுத்திறனாளிகளின் தலைவர் ஜெயச்சந்திரன் தெரிவிக்கையில், பாலஸ்தீனத்தில் நடக்கின்ற போரை உடனடியாக உலக நாடுகள் வலியுறுத்தி விட வேண்டும். ஏனென்றால் அங்கே அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதை தடுக்கும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் மாற்றுத்திறனாளி சங்கத்தின் சார்பாக கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக வடசென்னையில் கையெழுத்து இயக்கம் நடத்துகிறோம். ஏனென்றால் பல அப்பாவி உயிர்கள் இன்று போகிறது. இதில் குறிப்பாக பெண்கள், குழந்தைகள் என அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். இதில் காயப்பட்டவர்கள் அத்தனையும் மாற்றுத்திறனாளியாக மாறி கொண்டிருக்கிறார்கள். இதுவரை பாலஸ்தீன போரினால் 96,000 மாற்றுத்திறனாளிகள் இதுவரை உருவாகியுள்ளனர். மேலும் இந்த மாற்றுத்திறனாளிகளை உருவாக்க தடுக்கும் வகையில் எங்களை சார்ந்த சங்கம் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளி சங்கத்தின் சார்பாக இந்த விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளி சங்கத்தின் மாவட்ட தலைவர் ஆர் ஜெயச்சந்திரன். புலித்தாங்கல் பகுதியில் அமைந்துள்ள பொன்னியம்மன் ஆலய ஆடித்திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த புலித்தாங்கல் கிராமத்தில் அமைந்துள்ள பொன்னியம்மன் திருக்கோவிலில் 21ஆம் ஆண்டு ஆடித்திருவிழாவில் பால்குடம் கெடுக்கும் நிகழ்ச்சி கிராம மக்கள் முன்னிலையில் நடைபெற்றது. விழாவில் முன்னதாக விரதமிருந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பால்குடத்தை ஊர்வலமாக சுமந்து சென்று பொன்னியம்மன் கோவிலை வந்தடைந்தனர். அதன் பின்னர் கருவறையில் உள்ள பொன்னியம்மனுக்கு தாங்கள் எடுத்து வந்த பாலினை அபிஷேகம் செய்து வழிபட்டனர். ரஜினிகாந்தின் சகோதரர் சத்யமூர்த்தி நடித்துள்ள மாம்பழ திருடி படம் இயக்குநர்கள் பேரரசு, மோகன்ஜி உள்ளிட்டோரை கவர்ந்தது என்று சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் இயக்குனர் ரசீம் தெரிவித்துள்ளார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மூத்த சகோதரர் சத்யநாராயண ராவ் நடித்துள்ள மாம்பழ திருடி படத்தின் இயக்குனர் ரசீம் மற்றும் சேலம் RR பிரியாணியின் நிறுவனர் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். நிகழ்ச்சியில் மாம்பழ திருடி படத்தை வெளியிடுவதற்கு ஏற்பட்ட சிரமங்கள் குறித்தும், சிறிய பட்ஜெட் படங்களை வெளியிடுவதற்கான நிறுவனத்தின் பெயரையும் வெளியிட்டனர். அதனைத் தொடர்ந்து படத்தின் இயக்குனர் ரசீம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் சகோதரர் சத்யநாராயண ராவை வைத்து மாம்பழ திருடி என்கிற படத்தை இயக்குகிறோம் எனவும், இந்த படத்தினை பார்த்த இயக்குனர் பேரரசு, RB உதயகுமார், மோகன்ஜி உள்ளிட்ட பலர் பாராட்டி இருக்கிறார்கள் எனவும், இது எனக்கு 6வது படமாகும் எனவும், பெண்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் நாட்டில் அதிகமாக இருக்கிறது, இதற்கான தண்டனைகள் கடுமையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த படம் காட்டுகிறது என்றும், கிருஷ்ணகிரியின் நாச்சக்குப்பம் பகுதியில் ரஜினிகாந்த் அம்மா அப்பா நினைவிடம் இருக்கும் இடத்தில்தான் இந்த படத்தின் முதல் நாள் படப்பிடிப்பு நடந்தது என்றும் இயக்குனர் ரசீம் தெரிவித்தார். அவர் ஃபுல் ஒத்துழைப்பு, அவர் வீட்டுக்கு கூட்டி போனதுலேருந்து அந்த இடத்துல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நாச்சிக்குப்பம், இதுதான் சூப்பர் ஸ்டாருடைய அம்மா அப்பாவங்க அவங்களோட பூர்வீகம், பிறந்த இடம். அந்த இடத்துல எங்களுடைய ரஜினி சாருடைய அம்மா அப்பாட அந்த நினைவிடம் இருக்குது. அந்த நினைவிடத்தில் தான் நாங்கள் வந்து படப்பிடிப்பை ஆரம்பித்து ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் கேமரா நாங்கள் ஷாட் ஆரம்பித்தது அவருடைய அண்ணன் சத்யநாராயணன் சார். உண்மையில் வயசானவர், எப்படி ஒத்துழைப்போல் எல்லாரும் காட்டாங்க. இந்த வேகா வெயிலுக்குள்ளே எப்படி அந்த டைமில் ரொம்ப ஹாட், எப்படி நடிக்க போகிறாரு, ஒரு நம்பிக்கை தான். ஆனால் உண்மையில் நான் இந்த இடத்துல மீடியாவுக்கு முன்னுக்கோ ரஜினி சார், சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் சத்யநாராயணன் சாருக்கும் அவருடைய அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். சாதாரண ஒருவன் நான், ஒன்றுமே இல்லை, வெரி சிம்பிள். எனக்கு இவ்வளோ தூரம், இவ்வளோ பெரிய லெஜண்ட் சூப்பர் ஸ்டார் யார், தமிழ் சினிமாவோட லெஜண்ட், அவருடைய அண்ணனை நடிக்க சம்மதிச்சாரே, இதுக்கு நான் என்ன இதை விட எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற அளவுக்கு என் மனம் ஃபீல் பண்ணுது. எனக்கு அழுக வருது, கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு விஷயம் இப்போ எல்லாரும் நிறைய கிண்டலாக சொல்லுவாங்க, சூப்பர் ஸ்டார் அண்ணன் நடித்ததால் அவங்களோட படமெல்லாம் ஓடாது அப்படின்ட்டு. நிச்சயமாக உண்மைதான்.
பெரிய பெரிய செங்கம் அடுத்த புதுப்பட்டு கிராம மக்கள் ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு கிராம பண்பாட்டுடன் மாட்டு வண்டியில் நீப்பத்துறை சென்னியம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனை வழிபாடு செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த புதுப்பட்டு கிராமத்தில் வசிக்கும் மக்கள் ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாட ஆண்டுதோறும் தங்களது குலதெய்வமான நீப்பத்துறை சென்னியம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வருவது வழக்கம். அதன்படி புதுப்பட்டு கிராம மக்கள் பாரம்பரிய முறைப்படி மாட்டு வண்டியில் நீப்பத்துறை சென்னியம்மன் கோவிலுக்கு சென்று தென்பண்ணை ஆற்றில் நீராடி பொங்கலிட்டு ஆடு கோழிகளை பலியிட்டு சிறப்பு பூஜை செய்து அம்மனை வழிபட்டனர். மேலும் தங்கள் குடும்பத்தில் புதிதாக திருமணம் செய்து கொண்ட புதுமண தம்பதிகளுக்கு தாலி மாற்றி கட்டியும் குழந்தைகளுக்கு மொட்டையடித்து காது குத்தியும் வழிபாடு செய்தனர். முன்னதாக மாட்டு வண்டியில் உறவினர்களை அழைத்துக் கொண்டு தெய்வீக இசையுடன் ஆடிக்கொண்டு சென்றது பார்வையாளர்களின் கண்களை மகிழ வைக்கும் வகையில் அமைந்துள்ளது. தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயத்தில் 442வது ஆண்டு விழாவில் சப்பர பவானி சிறப்பாக நடைபெற்றது. தூத்துக்குடியில் உள்ள பனிமய மாதா பேராலயத்தில் 442வது ஆண்டு திருவிழா கடந்த மாதம் 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழா நாட்களில் ஜபமாலை மறைகுறை, அருளிக்க ஆசீர், நற்கருணை ஆசீர் மற்றும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்று வந்தது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பெருவிழா இன்று நடைபெற்றது. காலை ஆயர் ஸ்டீபன் அந்தோனியார் தலைமையில் திருவிழா திருப்பலி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இரவு 7 மணிக்கு நகர வீதிகளில் அன்னையின் திருவுருவ பவனி நடைபெற்றது. விழாவில் பேராலயம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இதில் நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இலங்கை, மலேசியா போன்ற வெளிநாடுகளில் இருந்தும் சாதி, மதம், இனம் பாகுபாடின்றி லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு பனிமய மாதாவை வழிபட்டனர். விழாவில் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். காட்டுமன்னார் கோவிலில் அமைந்துள்ள மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி திருவிழா MRK கல்வி குழுவினர் சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் உடையார்குடியில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் தொடங்கிய ஆடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. விழாவை முன்னிட்டு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவுறுத்தலின்படியும் கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக பொருளாளர் MRKB கதிரவன் வழிகாட்டுதலின்படியும் கோவிலின் உள்ள பிரகாரத்தில் MRK கல்வி குழுமங்களின் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அன்னதான நிகழ்ச்சியை காட்டுமன்னார் கோவில் பேரூராட்சி மன்ற தலைவர் கணேசமூர்த்தி துவங்கி வைத்தார். இதில் மணிமாறன், அருண், தாஸ், குமரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூரில் நக்சலைட்டுகளால் உயிரிழந்த 4 காவலர்களுக்கு 44ஆம் ஆண்டு வீர வணக்க நாளில் 30 குண்டுகள் முழங்க நினைவு அஞ்சலி அனுசரிக்கப்பட்டது. திருப்பத்தூர் அருகே சேலம் பிரதான சாலையில் சிவலிங்கம் மறைத்து வைத்திருந்த நாட்டு வெடிகுண்டை வெடிக்க செய்ததில் ஜீப்பில் இருந்த காவல் ஆய்வாளர் பழனிசாமி, தலைமை காவலர் ஆதிகேசவேலு, காவலர்கள் ஏசுதாஸ் மற்றும் முருகேசன் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த நிலையில் ஆண்டுதோறும் திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் வீர மரணம் அடைந்த 4 காவல்துறையினருக்கு திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் கட்டப்பட்டுள்ள மணிமண்டபத்தில் வீர வணக்கம் நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வீர மரணம் அடைந்த 4 காவல்துறை அதிகாரிகளுக்கு 44ஆம் ஆண்டு வீர வணக்கம் நாளில் 30 குண்டுகள் முழங்க நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. முன்னாள் ஓய்வு பெற்ற காவல்துறை இயக்குநர் தேவாரம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் காவல்துறை தலைவர் துக்கையாண்டி, திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், திருப்பத்தூர் மாவட்ட கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு நினைவிடங்களில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ், திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி, உயிரிழந்த காவலர்களின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியில் காவல்துறை சார்ந்த அதிகாரிகள், கட்சி பிரமுகர்கள் மற்றும் அரசு துறை சார்பில் அதிகாரிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். கலைஞர் மகளிர் உரிமை தொகையால் பெண்களின் பொருளாதார சுதந்திரம் அதிகரித்துள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். பிரதமர் ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்த நிலையில் வங்கதேச நாடாளுமன்றம் கலைக்க அதிபர் முகமது ஷஹாபுதீன் உத்தரவு. சென்னையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் 9ஆம் தேதி நடைபெறும். அதிமுக தலைமை அறிவிப்பு. 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல் பாஜகவுடன் கூட்டணி இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேட்டி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.